தினமணி நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்த பிறகு இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய ரியாக்ஷன்ஸ், இதை பற்றி விளக்குகின்ற பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்தளவுல எதிர்ப்பு ஆதரவு என்ற 2 நிலைப்பாடுகள். எதிர்ப்பு பெரிய அளவில் இருந்தது. இருந்தாலும் கூட கடந்த திமுக ஆட்சியில அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கப்பட்டது. இது தேவையான ஒன்று. சென்னை விமான நிலையம், இப்போது இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விமான நிலையம் என்பது போதுமான அளவாக இல்லை. போதுமான அளவு என்று சொல்வது தொழில் வளர்ச்சியை நோக்கி தொழில மிகப்பெரிய இலக்கை எட்டுவதற்கு இது போதுமானதாக இல்லை என்று சொல்லப்பட்டு அடுத்த எடி எடுத்து வைக்கப்பட்டு பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் வைக்கலாம் என்ற பிறகு பரந்தூர் இறுதி செய்யப்பட்டு அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கினார்கள். இது மாநில அரசு என்றாலும் கூட இதற்கான ஒப்புதல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விமான போக்குவரத்து அமைச்சகம் அந்த ஒப்புதல் எல்லாம் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் பெற்று அந்த வேலைகள் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை உள்ள விஷயங்கள். இப்போ இந்த விமான நிலையம் பொதுவாக இன்னொரு விமான நிலையம் தேவையா அப்படிங்கிறது விவாதம்லாம் தொடர்ந்து நடைபெற்றது, இன்றும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நம்ம ரொம்ப தெளிவாக தொடர்ந்து விளக்கி கொண்டே இருந்தால் ஒரு சாரார் மட்டும் அது சரிதானும், இன்னொரு சாரார் தவறும் என்று சொல்ற விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெருநகரங்களாக இருக்கக்கூடிய, இந்தியாவில் பெருநகராக இருக்கக்கூடிய சென்னை ஆகட்டும், சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், இந்த நகரங்கள் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை ஒப்பிடும் பொழுது சென்னை விமான நிலையம் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறிய விமான நிலையம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பரப்பளவு அடிப்படையில் பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட இது இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு தான். மற்ற விமான நிலையங்கள் நம்ம நாட்டில் பெங்களூர் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் நிலப்பரப்பு. இந்த பக்கம் நம்ம ஹைதராபாத் விமான நிலையம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5500 ஏக்கர் நிலப்பரப்பு. டெல்லி விமான நிலையமும் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு பெரிய விமான நிலையம். ஸோ இந்த விமான நிலையம் என்பது விமானங்கள் இறங்கக்கூடிய இடம், பெரிய பணக்காரர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது எப்படி பார்த்தாலும் உலகமயமாக்கல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிறகு விமான நிலையங்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றன தொழில் முன்னேற்றத்தில், நாட்டினுடைய வளர்ச்சியில், பொருளாதார முன்னேற்றத்தில் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்போ இங்கே சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் ஒரு தேவையாக இருக்கிறதா, அது அத்தியாவசியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது தேவையான ஒன்று தான். அதில் மாற்று கருத்து ஒரு சில பேரை தவிர மற்றவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த குரல் இப்போதான் எழுப்பப்படுதா, இந்த விமான நிலையம் புதுசாக இன்னொன்று வேணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு, ஒரு 1/4 நூற்றாண்டு காலங்களுக்கு மேலாகவே புதிய விமான நிலையம் வாய்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று அதற்கான சில வேலைகள்லாம் தொடங்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள்லாம் தொடங்கப்பட்டு அது முழுமை அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை. கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கூட ஒரு முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. போரும் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற இடங்கள்லாம் அடையாளம் காணப்பட்டு அங்கே அந்த அடுத்த விமான நிலையத்தை, அந்த 2வது விமான நிலையத்தை நம்ம தொடங்கலாமா என்ற முயற்சிகள்லாம் செய்யப்பட்டுச்சு. அதுவுமே நடக்கலை நம்ம சொல்வது கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில். அதன் பிறகும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதான் நாம் தொடக்கத்தில் சொன்ன போல திமுக ஆட்சியில் பரந்தூர் இடம் தேர்வு செய்யப்பட்டது. இது பரந்தூர் அப்படிங்கிறது உடனே தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு கேட்டால் அவர்களும் வெவ்வேறு இடங்களை விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு சொல்லி அவர்கள் இறுதி செய்த இடம் பரந்தூர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த அறிவிப்பு வந்த பிறகு, பரந்தூர் விமான அறிவிப்பு வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதி என்று சொல்வது பரந்தூர் மற்றும் பரந்தூரை சுற்றியுள்ள பகுதிகளை விட ஒரு 13 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு, ஒரு தொடர் போராட்டங்களை, குறிப்பாக ஏகனாபுரம் அந்த கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு தங்களுடைய குரலை அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த எதிர்ப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதற்கான நிலம் கையகப்படுத்தல் பணிகள் பெருமளவில் நடைபெற்று அதற்கான உரிமையாளர்கள்ட்ட அதற்கான தொகைகள் எல்லாம் கூட வழங்கப்பட்டது. சந்தை மதிப்பிலிருந்து கூடுதல் தொகை எல்லாம் சொன்னாங்க. அந்த அமௌண்ட் நம்பருக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு வேலைகள், நிலம் கையகப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் பெரிய அளவில்
சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து பெருமளவு நடைபெற்று முடிந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எனவே இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அப்போ அந்த ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது. ஏன் இந்த அறிவிப்பு இந்த அரசு புதிதாக பதவியேற்றக்கூடிய 100 நாட்கள் நிறைவு செய்து தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய டிவிகே அரசு செய்கிறது என்று சொன்னால் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உங்களோடு இருப்போம், பரந்தூர் மக்களோடு இருப்போம், பரந்தூர் விவசாயிகளோடு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி கொடுக்குறாங்க. இன்னும் மிகச்சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, அதாவது பொங்கலுக்கு பிறகு 20ஆம் தேதி விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களோட போய் நின்று குரல் கொடுக்கிறார். நான் உங்களோடு நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க வந்து பதிவு பண்றாரு. ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் அந்த நேரத்துல அவர் கொடுத்த அந்த குரல்ங்கிறது அந்த நேரத்துல பெரிய அளவில் வெறும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குரலாக பார்க்கப்பட்டது. ஏன்னா நேரடியாக களத்தில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர், அவர் கொடுக்கின்ற குரல் அப்படிங்கிற பொழுது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரலாக, அதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி அப்போதுல நீங்க செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா செய்தும் அவர் வந்த பிறகு அங்குள்ள மக்கள் சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து ஆதரவாக நின்றது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவங்க வந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட இதற்கான வேலைகள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற பொறுத்தளவில் திமுக அரசு தொடர்ந்து அந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். சரி, அது ஒப்புதல் கிடைத்திருது. அந்த கிடைத்த பிறகு அந்த பணியை நோக்கி தான் அவர்கள் போக முடியும். அப்போ எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் தரப்புல இருந்து மட்டுமா அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் சூழலியல் ஆர்வலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்வதற்கான காரணங்கள் இங்க என்ன, மக்கள் கிராம மக்களை பொறுத்தளவு அவரோடு வைக்கக்கூடியது, நாங்கள் பன்னெடுங்காலமாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம், எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் இருந்துகிட்டோம், எங்களை அப்புறப்படுத்துவோம், நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன சொல்வது, எங்கேயோ இடத்துல கொண்டு நீங்கள் எங்களோட தூக்கி வச்சீங்கன்னா நாங்கள் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது ஒன்று இடம். ரெண்டாவது, பெருமளவில் விவசாயத்தை நம்பிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் குடியிருப்பு ஒரு பக்கம், இன்னொரு விவசாய நிலங்கள் ஒரு பக்கம், இதையெல்லாம் கொடுத்தா என்ன பண்றது? விவசாயத்தை விட்டு, விவசாயத்தை தவிர எந்த தொழிலும் தெரியாத நாங்கள் எங்களை எப்படி நாங்கள் எப்படி வாழ்றது என்ற கேள்வியை அவர்கள் தொடர்ந்து எழுப்புனாங்க. சூழலியல் ஆளவர்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து இந்த இடம்ங்கிறது வந்து பெரிய அளவு விவசாய நிலங்கள் இருக்கு, விவசாயம் பாதிக்கப்படும்ங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இந்த பகுதி அரசு தேர்வு செய்யக்கூடிய இந்த பகுதி, இந்த இத்தனை ஏக்கர் பரப்பளவு சொல்றோம் போல, இந்த பகுதிகள் இவற்றில் பெருமளவு நீர்நிலைகள் இருக்கின்றன, ஏரிகள் நிறைய வருது. அவங்க சில நம்பர் சொல்றாங்க, என்னென்ன ஏரிகள் எத்தனை நம்பர் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கையை அவங்க வந்து சொல்றாங்க. எனவே அது தாண்டி அப்போ அந்த ஏரிகள் எல்லாம் போகுதுன்னா அப்போ அங்க எப்படி தண்ணீர் அந்த இடத்துல வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இயற்கை பேரழிவு அப்படிங்கிறது சென்னை வந்து ஏற்கனவே தொடர்ந்து ஒரு இயற்கை பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது மழை வெள்ள பாதிப்புனால. ஸோ இது வந்து ஒரு விபரீதமான ஒரு முயற்சி, பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பது அப்படிங்கிற ஒரு விபரீதமான முயற்சி. இதனால வந்து பெருவெள்ள பாதிப்பை சென்னை பெரிய அளவில் எதிர்கொள்ளும். அதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏற்கனவே நம்மால் சமாளிக்க முடியாத அளவில் வெள்ளத்தை நம்ம வந்து சந்திச்ச 2015 ஆகட்டும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவில் இது சவாலாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து, அதாவது நீர் பிடிப்பும், நீர் வந்து சேரக்கூடிய இடம், ஏரி பாதிப்பு, விவசாயம் பாதிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். ஆனாலும் கூட நாம் தொடக்கத்தில் சொன்னது போல வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அப்புறம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு உறுதி அளித்தபடி, இப்போ தாவேக அரசை பொறுத்த அளவில் என்னன்னா, அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள், இந்த திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து நிச்சயமாக செயல்படுத்த மாட்டோம் என்ற உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த முடிவை விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில், முதல்வர் விஜய் அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் அந்த அறிவிப்பை அவருக்கு செய்திருக்கிறார். இது 2 விதமாக தான். இது ஒரு துணிச்சலோடு எடுக்கப்பட்ட முடிவாக ஒரு சாரார் பார்க்கிறார்கள். ரொம்ப துணிவா எடுத்துட்டாங்க. இது ஒரு துயர் மிகுந்த ஒரு முடிவு. துயர் என்று அவர்கள் வர்ணிப்பது வந்து தொழில்துறையை முடங்கி போவதற்கான வாய்ப்புகளை கொண்ட ஒரு முடிவு அப்படின்னு அவர்கள் 2 தரப்பாக பார்க்கிறார்கள். திரு தங்கம் இந்த அறிவிப்பு செய்த உடனேயே திமுக வெளிநடப்பு செய்கிறது பேரவையிலிருந்து. ஒன்று. இரண்டாவது, பேரவையிலிருந்து வெளியேயும் திரு தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளரை சந்தித்து விளக்கம் கொடுக்கிறார். திரு டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர், அவர் செய்தியாளரை சந்தித்து விளக்கம் கொடுக்கிறார். இன்றும் கூட திரு தங்கம் தென்னரசு இது குறித்து பல்வேறு விஷயங்களை பேரவையில் பேசியிருக்கிறார். இது வந்து அரசியல் நோக்கோடு பார்க்கக்கூடாது,
இது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அவர் சில புள்ளி விவரங்களோடு விவரிக்கிறார். அதில் தொழில்துறை அமைச்சர் கூட அதற்கு வந்து பதில் சொல்றாங்க. அப்போ இது என்ன பண்ண போறீங்க, என்ன மாற்று ஏற்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். அப்போ நீங்கள் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தியாச்சு, அதற்கான பணங்களை அவர்களுக்கு உரியவர்களிடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கிடையாதுன்னா அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ வேறு திட்டங்கள் பயன்படுத்தக்கான முயற்சிகள் செய்யப்படும் என்று சொல்லி அமைச்சர் அங்கே பதில் சொல்கிறார். அது சரியான ஒரு முடிவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எந்த நோக்கத்திற்காக ஒரு நிலம் கையகப்படுத்தப்படுதோ அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சில விதிகள் இருப்பதாக சில நிபுணர்கள் கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் விஷயம் இருக்குது. அப்போ ரொம்ப அவருடைய பார்வை, நம்ம நிறைய டிராவல் பண்ணி இதுல வந்துட்டோம், இது வந்து பேப்பர் ஒர்க்ல இருக்கக்கூடிய இங்க பண்ணலாமா அப்படிங்கிற ஆய்வு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. அனைத்து ஆய்வுகளும் முடிவு செய்யப்பட்ட இடத்துல பணிகளை தொடங்கின நேரத்துல அதை நிறுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு துயர்தான். அது வந்து தொழில்துறைக்கு ஒரு துயர்தான் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயங்களை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்த அறிவிப்பு வந்த பிறகு சூழலியல் ஆர்வலர்கள் பெரிய அளவில் ஒரு வரவேற்பை குறித்து பதிவுகளை குறித்து நம்ம பார்க்க முடியுது. இன்று முதலமைச்சர் விஜய் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் நேரடியாக சந்தித்து தங்களுடைய நன்றியை அங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்து வேணும் அப்படின்னு சொன்னால், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த இடம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. இந்த இடம் இல்லைங்க, அப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த இடம் அதோட கொஞ்சம் பெட்டராக தெரியுது, அதில் இந்த இடத்துல பண்ண போகிறோங்கிற சொல்லிட்டு இந்த இடம் வேணாம்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வைகள். அப்போ இந்த இடம் அறிவிப்பு செய்தாலும் கூட அந்த அறிவிப்புக்கு வந்து இந்த இடம் தான், இப்போ பரந்தூர் இல்லை, இப்போ இன்னொரு இடத்துல பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் பன்னூரில் பண்ணலாமான்னா பன்னூரை தேர்வு செய்வதற்கான காரணங்களை சொல்லி மறுபடியும் அங்கே விளக்கங்கள் கொடுத்து அதற்கு ஒப்புதல் மத்திய அரசுலேருந்து வரணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. எனவே அவர்கள் இப்போதைக்கு ஒரு மாற்று ஏற்பாடு போல ஒரு விஷயத்தை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வதேச விமானம் சென்னை சர்வதேச விமானத்தில் அந்த விமான நிலைய பகுதியில் கொஞ்சம் விரிவாக்கம் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. விரிவாக்கம் செய்ய போனால் அப்போ அந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவில் இடவசதி அங்கே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இன்னும் கூடுதல் இடவசதிக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா, அது சாத்தியமா, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போதைக்கு எந்த விடையும் இல்லை. ஆனால் இன்னும் புதிதாக ஒரு இடம் தேர்வு செய்யப்படுகின்ற போது அதற்கான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஒரு நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒன்று. இதை ஒரு விரைவுபடுத்தி அல்லது ஒருவேளை இந்த இடம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ வந்து பன்னூர் ஓகே அப்படிங்கிற மாதிரி, இப்போ ஏன் நம்ம பன்னூர் திருப்பி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல இருந்ததுல முக்கியமான இடங்கள் திருப்பூரூர், பன்னூர், பரந்தூர் அப்படிங்கிறதான் இருந்து அதில் பரந்தூர் இது பண்றாங்க. திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது கம்பேரட்டிவ்லி குறைவான பாதிப்பு உள்ள அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்போ வந்து விவசாய நிலங்கள் இப்போ இங்கே அதிகமாக இருக்கா, இங்கே அதிகமாக இருக்கா, குடியிருப்பு இங்கே அதிகமாக இருக்கா, இங்கே இந்த இடத்துல அதிகமாக இருக்கா, மக்களோட தொகை அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் இங்கே அதிகமாக இருக்கா, அங்கே அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது போன்ற சில தொழில்நுட்ப காரணங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதை விட அது பெட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பரந்தூர் வந்துருக்குது. அப்போ நீங்கள் வேற என்ன இடம், வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுல அவர் சில வடக்கு தெற்கு இதெல்லாம் கிழக்கு இந்த பகுதிகளெல்லாம் என்னென்ன சிக்கல் இருக்கு, அது இல்லாத ஒரு இடம்ங்கிறது இது மட்டும்தான் இருக்கு, அப்போ என்ன வேற வாய்ப்பு என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு தாவேக அரசு பதில் சொன்னால் அவர்கள்ட்டும் ஒரு திட்டம் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் இது வேணாம் சொன்னால் வேண்டும் என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்போ அதற்கான பணிகளை அவர்கள் தொடங்கியிருக்க கூடும். அதனை அவர்கள் வெளிப்படையாக சொல்லி எந்த இடமோ அதற்கான பணிகளை விரைந்து செய்ய வேண்டியது அவசியம். இதை நம்ம வந்து தொழில் துறையோடு பொருத்திதான், வளர்ச்சி என்ற அடிப்படையில் பொருத்திதான் அதை பார்க்க வேண்டும். பாதிப்பு என்ற அடிப்படையில் அந்த என்ன விதமான நிவாரணங்களை வழங்க வேண்டுமோ அந்த நிவாரணங்களை முழுமையாக வழங்கி அந்த பகுதியில் எந்த இடம் தேர்வு செய்யப்படுகிறதோ அந்த பகுதி மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை பெற்று இது போன்ற திட்டங்கள் வர வேண்டும் என்பதான் நம்முடைய விருப்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.